விஜய் போட்டியிடும் தொகுதி ஜனநாயகனுக்கு சிக்கலை கொடுக்கும் உதை. தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக வலம் வரும் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தமிழக அரசியலில் களமிறங்கி ஓர் ஆண்டிற்கும் மேலாகிவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதன் முறையாக அவரது கட்சி போட்டியிட உள்ளது. எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க போகிறார் என எதிர்பார்ப்பு எகிரி வருகிறது. விஜய் உடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கும், அவரது கட்சிக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும், முக்கியமாக விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. விஜய் களமிறங்கும் எந்த தொகுதியும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றுவிடும். அப்படி இருக்க விஜய் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். தாவேகா கட்சியின் சின்னம் கல்வி சார்ந்து இருக்க வேண்டும் என முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. 234 தொகுதிகளுக்கான பல்ஸ் பார்க்க விஜய் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் கிளம்பி இருக்கிறார். இன்னொரு புறம் தனக்கென தொகுதி தேர்வை சத்தமில்லாமல் கவனிக்கவும் தொடங்கி இருக்கிறார். அதாவது 234 தொகுதியிலையும் சுற்றி வரும் வகையில் இந்த பயணத்தை அமைத்திருக்கிறார். மிக முக்கியமாக விஜய் தனக்கென தொகுதி தேர்வில் கடல் சார்ந்த தொகுதிகளாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார். அதில் முக்கிய லிஸ்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், சென்னையில் திருவொற்றியூர், தெற்கே தூத்துக்குடி என கடல் சார்ந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறார் விஜய். இந்த வகையில் விஜய் தனக்கு தோதான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு 10 தொகுதிகளை தொடக்கத்தில் இருந்தே லிஸ்ட் போட்டு வைத்திருக்கின்றார். ஒரு கட்சியின் பிரச்சாரம் துவங்கும் இடமும் முடியும் இடமும் முக்கிய தொகுதிகள் என பார்க்கப்படும். அந்த வகையில் திருச்சி, குன்னம் மற்றும் மதுரை ஆகிய 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.